ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா XAUUSD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்க வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆர்டரே நம்ம வந்து பஞ்ச் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிக்னல் தான், சரிங்களா? சிக்னல் வந்து நம்மளும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு டெசிஷனாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சார் பிகினர்ஸாக இருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் வந்து சிக்னல்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சிக்னலே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கோல்டு வியூ வந்து கொடுத்துருந்தோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டேட்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். 30லேயே நம்ம வந்து கொடுத்துட்டோம், சரிங்களா? 30லேயே கொடுத்து அது ஒரு ரொம்ப நாள் வந்து இழுத்துட்டு இருந்துச்சு. இப்போ டேட் பார்த்திங்கன்னா 14 கிட்டத்தட்ட அந்தளவு வந்து டேஸ் வந்து மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு, சரிங்களா? அவ்வளோ நாள் வந்து இந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்துச்சு. ஹோல்டிங்லேயும் நம்ம வந்து வச்சுருந்தோம், சரிங்களா? அதான் வந்து இப்போ வந்து இது வந்து நம்ம கொடுத்துருந்தோம் கோல்டுக்கு. அடுத்தது வியூ பார்த்தோம்னா சரி எக்ஸாக்டாக வந்து எங்கே திரும்பும் அப்படின்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி இங்கே வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 30ல் வந்து நம்ம கொடுத்துருந்தது எங்கே எந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா கோல்டு 1 hour வியூ வந்து நான் எடுத்துக்கிறேன். இது தான்னா வந்து மேலே போகும் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். நான் வந்து 1 செகண்ட் உங்களுக்கு வந்து காட்டுறேன் வேணா. அங்கேயே வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இது தான்னா வந்து இன்னும் மேலே போகும் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ வந்து மற்றவங்க வந்து எப்படி இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இதுக்கு கீழே வந்தோடனேயே நம்ம வந்து ஆர்டரை வந்து இங்கே பஞ்ச் பண்ணிட்டேன், சரிங்களா? என்னுடைய ஓன் ட்ரேடில் வந்து நான் இங்கே பஞ்ச் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இது வரைக்கும் வந்து வச்சுட்டேன், சரிங்களா? டார்கெட் பார்த்தோம்னா 1 டேயில் நமக்கு ஒரு இது கிடச்சிது, சரிங்களா? ஒரு லிக்விடிட்டி டபுள் டாப் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ வந்து 1 டேயில் இது வரைக்கும் வச்சாச்சு, சரிங்களா? ஆர்ஆர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது ட்ரெண்டு மாறினோன்னா நம்ம வந்து மாற்றிட போகிறோம், சரிங்களா? பிரேக் ஈவன்லாம் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து மாறிடும், சரிங்களா? ஒரு இம்பல்ஸ் மூவ் எடுத்துச்சுனாலே நம்ம வந்து பிரேக் ஈவனை மாற்ற போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து இம்பல்ஸ் மூவ் எடுத்துருச்சு. இது வந்து என்னுடைய ஓன் என்ட்ரி, சரிங்களா? இங்கே வந்து நம்ம இப்படி ஒரு என்ட்ரி போட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக் ஈவனை வந்து தாராளமாக வந்து மாற்றிடலாம். அது வந்து ஆர்ஆர் வந்து நமக்கு இது பண்ணிடும், சரிங்களா? இப்போ செகண்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து கொடுத்தது அந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நம்ம எக்ஸாக்டாக கொடுத்தது வந்து எந்த என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தளவு வந்து எஸ்எல் வைக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரி தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம், சரிங்களா? அதே மாதிரி 1 டேயில் ட்ராவல் பண்ணுறதும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மி தான். அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த என்ட்ரி தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பஞ்ச் பண்ணியிருந்தோம், சரிங்களா? இந்த ஒரு ஏரியா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரி பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம வழக்கமாக பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நார்மலாக நம்ம பார்க்குறது ஒரு ஸ்வீப் ப்ளஸ்ஸு சிஹெச். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அதிகமான எஸ்எல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வைக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ வந்து இது ஒரு ஸ்வீப்பு மேலே நமக்கு இது சிஹெச்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இம்பேலன்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு இது கொடுத்துருந்தோம். ஏன் சார் நம்ம ஆர்டர் பிளாக் தானே எடுப்போம், இம்பேலன்ஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்றத மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா இது வந்து வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து எஸ்எம்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? எஸ்எம்டி யூஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் ரேட்டில் வந்து ஆர்டர் பிளாக்கை விட அது இம்பேலன்ஸ்லேயே ரியாக்ட் பண்ணிடும். அதனால தான் வந்து எஸ்எம்டி கன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு வந்து சேர்த்தி வந்து போட்டிருப்பேன், சரிங்களா? எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் இங்கே வந்து கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்றத நம்ம வந்து ட்ரா பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். அதே போல் எஸ்எம்டி கன்ஃபர்மேஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே வந்தோன்னே டேரெக்டாக நம்ம வந்து வழக்கம் போல் நம்மளுடைய 5 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து மாற்றுறோம், சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டு 5 minutesல இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடைக்கிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுடைய கோர்ஸ்லேயே வந்து அவைலபிள் இருக்கும், சரிங்களா? இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் நமக்கு கிடச்சோன்னே ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறோம். டார்கெட் வழக்கம் போல் நான் எங்கே வச்சனோ அந்த ஒன் டேக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வியூ வச்சோம் இல்லைங்களா? சேம் டார்கெட் தான் இதுக்குமே. பட் இதுவே வந்து நல்ல டார்கெட். ரீசன்ட் ஸ்விங் ஹையே வந்து நல்ல டார்கெட்டு.
இங்கே வைக்கிறீங்கன்னாலும் நல்ல டார்கெட் தான். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் வந்து நமக்கு அவைலபிள். ஸோ இங்கேயும் நம்ம வந்து வைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹையே வந்து ஓகே தான். இது வரைக்கும் போனீங்கன்னாலும் ஓகே தான். அது வந்து உங்களுடைய ஓன் ஆப்ஷன் தான். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து அதிகமாக இருக்கும். 1:5 அந்த மாதிரி வந்து ஆர்ஆர் போகும். நான் வந்து என்ட்ரி பாயிண்டில் வந்து பிரேக் ஈவன் வந்து இந்த இடத்துல தான் வந்து மாற்றினேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தான். சரிங்களா? வரது எல்லாமே வந்து ப்ராஃபிட்டில் அந்த மாதிரி தான் முடியும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து அவங்களுடைய டார்கெட்டை அடிச்சுட்டு என்னுடைய டார்கெட்டையும் வந்து முடிச்சிருச்சு. சரிங்களா? என்னுடைய டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி ரெண்டுமே என்னுடைய டார்கெட்டுங்கிறத விட ரெண்டுமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணது தான். சரிங்களா? ஸோ வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா என்னுடைய டார்கெட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக வந்து எடுத்துருக்கலாம். இது வந்து நம்ம கால்குலேஷன் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு 9676. சரிங்களா? கீழேருந்து நம்ம வந்து டார்கெட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். அது என்ட்ரி ஒருவேளை சார் இங்கே வந்து எஸ்எம்சி என்ட்ரி எப்படி பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே ஸ்வீப்பு சிஹெச் அப்படி பார்க்குறப்ப இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நீங்கள் டேரெக்டாக பிடிச்சி இங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்னும் நல்லா உங்களுக்கு பிப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 13,000 அந்த மாதிரி இருக்கும். நேற்று வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது பண்ணி பார்த்ததுலேயே ஒரு 10,500 பிப்ஸ் அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்துருந்துச்சு. இது இன்னும் அதிகமாக தான் ஷோ பண்ணும். ஏன்னா வந்து கோல்டை பொறுத்தளவு ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து எக்ஸாக்ட் பாயிண்டில் எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த பிப்ஸ் வந்து இதாகும். உங்களுக்கு மற்ற பேர்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ இங்கேருந்து நான் கால்குலேஷன் போட்டது ஒரு 10,500லேயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ வந்து இது வரைக்கும் சரிங்களா? 10,500 பிப்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சது. கோல்டு வந்து ஒரு நல்ல மூமெண்ட் வந்து இது பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து இன்னொன்று ஷேர் பண்ணணும். வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு வார் க்ரைசிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயில் பண்ணுறவங்களுக்கு அது வந்து நல்ல இம்பேக்ட் வந்து இதாகும். பட் நான் வந்து க்ரூட் ஆயில் பண்ணுறேன்னா நான் இப்போ அவ்வளோவா வந்து க்ரூட் ஆயில் பண்ணுறதில்ல. ஏன்னா வார் இம்பேக்டில் வந்து நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்கணுன்ற அந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வந்து இதானதுனால நான் வந்து அதை தொடலை. கோல்டு சேம் டு சேம் அதே ரீசன் தான். இது ஏறுறது இறங்குறது அது இது எல்லாமே வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் அதே ரீசன் தான். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் இது செட் ஆனதுனால நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு இல்லை. எப்போவுமே வந்து மார்க்கெட்டே இப்படி தான் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஒரு நியூஸை போடுவானுங்க இறக்குவானுங்க இதே தான் வந்து இதாகும். ரெகுலராக மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இதுதான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்மக்கிட்ட கோர்ஸில் உள்ள கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்டும் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.